பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊத்து, அதனால் மரண கண்ணிக்கு தப்பலாம். யாருக்கு பயந்தாலும் ஓடி ஓடிடலாம், பயந்து. கர்த்தருக்கு பயப்படுதலுங்க ஜீவ ஊத்து, உயிருக்கே சேதம் வராது. கர்த்தருக்கு பயப்படுறது எப்படியாப்பட்ட வியாதி வறுமை இவனை நெருக்கலாம், போராட்டம் வரலாம். ஆனால் இருந்தாலும் அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஜீவ ஊத்து, அதனால் மரண கண்ணிக்கு தப்பலாம். ஆபத்து உயிருக்கு போகிற சேதமாக இருந்தாலும் அதில் தப்பிச்சுக்கலான்றாரு. யாரெல்லாம் அப்படி சிக்கன் இருக்கிறீங்க, யாரெல்லாம் போராட்டம் இருக்கிறீங்க, ஆண்டவங்களை பார்த்தா பேசுகிறார். மரண கண்ணிக்கு தப்பலாம். ஜீவ ஊற்றுங்க, இயேசுடைய வசனம் ஜீவ ஊற்று. இது யாரெல்லாம் பார்க்குறீங்க, யாரெல்லாம் கேட்குறீங்களோ அதை மரண கண்ணிக்கு தப்பிக்கிங்க. ஜீவ ஊற்று போல உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறும். அதுதான் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். மரண கண்ணினா பெரிய போராட்டங்கள் வரும், அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஏன்னு சொன்னால் கர்த்தரத்தில் நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிலேருந்து விடுவிக்க உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். மரண கண்ணி கூட தப்பிக்கலாம். எப்படிப்பட்ட போராட்டம் இருக்கட்டும். ஆனால் பயப்படணும். ஏசப்பாவுடைய வார்த்தை, இதுக்கு நான் இப்படி பயந்து நடுங்கணும், இந்த வார்த்தையில் நடக்கணும்னு நினச்சிங்கனாலும் போதும். அந்த பெரிய பிரச்சனை ஆண்டவர் விடுவித்து ஆசிரியருக்கு அவர் வல்லவராக இருக்கார். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ்.